அரிசியை மட்டும் மாவு அரைச்சி வச்சா போதும். நீங்கள் இரவு இட்லி ஊற்றுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்து ஊற வச்சு 3/4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அது எடுத்து அரைச்சி நீங்கள் மாவில் கலக்கினாலே போதும், இட்லி பிரமாதம் வரும். முதல்ல இது உளுந்து நீங்கள் புளிக்கணும்னு அவசியம் இல்லை, அரிசி மட்டும் புளிச்சா போதும். இப்போ வெயில் காலம், நல்ல வெயில் காலம் அப்படின்னா நீங்கள் மாவு அரைச்சி வைக்கிறதுக்கு கூட அதை விட கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணிக்குள்ளே இறக்கி வச்சோம்னா அந்த புளிப்பை இது கண்ட்ரோல் பண்ணும். புளிக்கவே இல்லை, பனி சரியான பனி புளிக்கவே இல்லைன்னா ஒரே ஒரு இளநீர் வாங்கி உடச்சி ஊற்றி கலக்கி வச்சிங்கன்னா பிரமாதமாக புளிச்சு அருமையாக பொங்கி நிற்கும். இதில் குறிப்பாக முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி பானையை வச்சு நீங்கள் இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி இட்லி பானை வைப்பாங்க, தண்ணி ஊற்றுவாங்க, அடுப்பத்தை வைப்பாங்க, தட்டில் மாவு ஊற்றி மூடி வச்சிடறாங்க. அப்படி இல்லை, தண்ணி கொதிநிலை வராமல் நீங்கள் இட்லி ஊற்றக்கூடாது. தண்ணி கொதிநிலை வந்ததுக்கப்புறம் தான் ஊற்றணும், இல்லைன்னா இட்லி வராது. கொதிக்கிற வரைக்குமே தண்ணி உள்ளதான் இழுக்கும். எல்லா இதுவும் நல்ல கொதிநிலை வந்ததுக்கப்புறம் இந்த ஆவியில் இந்த இட்லி வேகும். இட்லி ஊற்றிட்டே இருப்போம். ஊற்றி முடிச்சுட்டு கடைசியாக இந்த மாவு வலிச்சு ஊற்றி ஒரு இட்லி ஊற்றுவாங்க. அது வரைக்கும் நல்லா வந்துட்டு இருக்கும். இந்த கடைசி மாவு இட்லி பார்த்தீங்கன்னா கல் மாதிரி தான் இருக்கும். ஏங்க இது கல் மாதிரி இருக்குன்னா, ஏங்க அது கடைசி மாவு இட்லிங்க, கடைசி மாவு அது அப்படி தான் வரும் அவங்களுக்குள்ள. அது அப்படி தான். ஆனால் ஏன் அப்படி வருதுங்கிறத நான் யோசித்தேன். ஏன் அப்படி வருது? இப்போ நம்ம அரிசி மாவு அரைச்சிட்டு கொஞ்சம் டேபிளில் லைட்டாக இங்கே வச்சிடறோம், உளுந்து மாவு அரைச்சிட்டு லைட்டாக அங்கே வைக்கிறோம். கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்த்தீங்கன்னா உளுந்து மாவு இருக்கிற அடையாளமே இருக்காது, அரிசி மாவு மட்டும் காஞ்சி போய் வெள்ளையாக இருக்கும். இந்த உளுந்தோட பணி என்னன்னா, அரிசியோடைய ஒவ்வொரு அணுக்களுக்கு இடையில ஒரு லேயர் போடுறது தான் அந்த உளுந்து போட்டு நல்லா கலக்கிறோம் இல்லையா, அரிசி உளுந்தும் அரிசியோட அந்த அணுக்கும் இந்த அணுக்கும் லைட்டாக ஒரு லேயர் போட்டு போகிறது தான். வெறும் அரிசியில் செஞ்சு அது குலக்கட்டை. நம்ம ஊற்ற என்ன ஆகும்னா, பாத்திரத்துலேருந்து அப்படி போகும்போது கொஞ்சம் ட்ரை ஆகும்போது முதல்ல பபிள்ஸ் வெடிச்சு போகிறது உளுந்தோடுது. உளுந்து நீங்கள் அரைச்சிங்கன்னா நுரையாக தான் இருக்கும், சோப்பு வர மாதிரி தான். நீங்கள் எவ்வளோ நைஸாக அரைச்சிங்கனாலும் அந்த பேர்த்திங்கன்னா அது நுரையாக தான் இருக்கும். அது என்ன, நம்ம எடுக்க அந்த சைடில் மாவு கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பபிள்ஸ் அந்த உளுந்து தன்மையை பூரா இழந்துடும். நம்ம கடைசியாக வலிச்சு ஊற்றுறது வெறும் அரிசி மாவு தான். இந்த அரிசி ஊற வைக்கிறதுலேருந்து சார், தண்ணியில் அரிசியை ஊற வைக்கிறதுலேருந்து அந்த மாவு அந்த அரிசி கொஞ்சமாக புளிக்க ஆரம்பிக்கும். மாவு அரைக்கிறதுன்னு ஒரு பதம் இருக்குது சார். இன்றைக்கி யாரும் மாவு அரைக்கிறது இல்லை, எல்லாம் ரெடிமேடு இயந்திரமாக வச்சு எல்லாம் வாங்கிட்டு போயிடும். மாவு அரைக்கிறதுலேருந்து ஆரம்பிப்போம். நாங்கள் மாவு அரைக்கும்போது அரிசி மாவு மட்டும்தான் அரைச்சி வைப்போம். அரிசியை மட்டும் மாவு அரைச்சி வச்சா போதும். நீங்கள் இரவு இட்லி ஊற்றுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்து ஊற வச்சு 3/4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அது எடுத்து அரைச்சி நீங்கள் மாவில் கலக்கினாலே போதும், இட்லி பிரமாதம் வரும். முதல்ல இது உளுந்து நீங்கள் புளிக்கணும்னு அவசியம் இல்லை, அரிசி மட்டும் புளிச்சா போதும். இப்போ வெயில் காலம், நல்ல வெயில் காலம் அப்படின்னா நீங்கள் மாவு அரைச்சி வைக்கிறதுக்கு கூட அதை விட கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணிக்குள்ளே இறக்கி வச்சோம்னா அந்த புளிப்பை இது கண்ட்ரோல் பண்ணும். புளிக்கவே இல்லை, பனி சரியான பனி புளிக்கவே இல்லைன்னா ஒரே ஒரு இளநீர் வாங்கி உடச்சி ஊற்றி கலக்கி வச்சிங்கன்னா பிரமாதமாக புளிச்சு அருமையாக பொங்கி நிற்கும். இதில் குறிப்பாக முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி பானையை வச்சு நீங்கள் இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி இட்லி பானை வைப்பாங்க, தண்ணி ஊற்றுவாங்க, அடுப்பத்தை வைப்பாங்க, தட்டில் மாவு ஊற்றி மூடி வச்சிடறாங்க. அப்படி இல்லை, தண்ணி கொதிநிலை வராமல் நீங்கள் இட்லி ஊற்றக்கூடாது. தண்ணி கொதிநிலை வந்ததுக்கப்புறம் தான் ஊற்றணும், இல்லைன்னா இட்லி வராது. கொதிக்கிற வரைக்குமே தண்ணி உள்ளதான் இழுக்கும். எல்லா இதுவும் நல்ல கொதிநிலை வந்ததுக்கப்புறம் இந்த ஆவியில் இந்த இட்லி வேகும். இட்லி ஊற்றிட்டே இருப்போம். ஊற்றி முடிச்சுட்டு கடைசியாக இந்த மாவு வலிச்சு ஊற்றி ஒரு இட்லி ஊற்றுவாங்க. அது வரைக்கும் நல்லா வந்துட்டு இருக்கும். இந்த கடைசி மாவு இட்லி பார்த்தீங்கன்னா கல் மாதிரி தான் இருக்கு. ஏங்க இது கல் மாதிரி இருக்குன்னா, ஏங்க அது கடைசி மாவு இட்லிங்க, கடைசி மாவு அது அப்படி தான் வரும் அவங்களுக்குள்ள. அது அப்படி தான். ஆனால் ஏன் அப்படி வருதுங்கிறத நான் யோசித்தேன்.